ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 10 பார்க்க போறோம். மேசன் வில்லேஜுக்கு மத்தியானமா தான் வந்து சேர்ந்திருப்பாங்க எல்லாரும். அப்படியே 109வது நாள்ல கட்டுவாங்க. எல்லாரும் ஓகர் டவுனுக்கு வந்துருச்சான்ட்டு தாக்கறதுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இங்க முழுக்க முழுக்க மனிதன மட்டும்தான், அதனாலதான் இப்படி ஒரு கலவரம்னு நினைப்பான். ரொபிலியா எம்பளம் காமிச்சு எல்லாரும் அமைதியா இருக்கணும்பா. இதை பார்த்தா எல்லாருமே ராயல் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணான்ட்டு ஷாக்கா இருப்பாங்க. ரொபிலியா வழி விடுங்கன்னு சொல்லவும் எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க. ஹீரோ இந்த பொண்ணு இந்த பிரச்சனையை அசால்ட்டா முடிச்சிட்டாரு. அதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாம் அப்படி நிக்காத பார்த்தா எனக்கு பீரியடிக்கல் ஃபிலிம் பார்த்த ஞாபகம் தான் வருதுன்னு நினைப்பான். ரொபிலியா பார்த்து சிரிப்பா. இந்த ரீஃபல்ஜென்ட் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி கிட்ட வந்திருப்பாங்க. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஹீரோ மனசுக்குள்ள மேயரோட மேனர்ல வரவேற்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வில்லேஜோட லேண்ட்மார்க்கான ஹியூஜ் வாட்டர் ஃபால காமிச்சாங்கன்னு நினைப்பான். ரொபிலியா ஹீரோ மேல தனி அடிச்சு விடலான்னு பாப்பா. பட் தாமி மேல பட்டிருக்கோம். ரெண்டு பேரும் தோத்தி பிடிச்சு விளையாடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் ஹாட் ஸ்பிரிங்ல என்ஜாய் பண்ணுவாங்க. ரொபிலியா பிரின்சஸ் ரொபிலியாவை பார்க்கவும் அவன் நானும் நீயும் ஈவனா இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் க்ரோவிங்ல தான் இருக்கேன், அதனால நான் இன்னும் வளருவேன், உனக்குல அது அப்படியே தான் இருக்கும்பா. சிகப்பு மண்டைக்கு சுத்தமா புரியாது என்ன பேசுறான்னு. இதுக்கப்புறம் நைட்டு லிக்கர் எல்லாம் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப ஒருத்த மட்டும் தாமி மேல தெரியாம கை வச்சிருப்பான். அவனை போட்டு பொழந்திருப்பா. இதுக்கப்புறம் ஹீரோ லிக்கர் கான்டெஸ்ட் வைப்பான். என்னை விட அதிகமா யார் லிக்கர் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 4 சில்வர் பிளேட்ஸ் பிரைஸா தரேன்னு. பார்த்தா எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஹீரோ அப்படி ஜம்முன்னு கொண்டிருப்பான். சைடிஷ் எடுத்து சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்பான். இதனால வாட்டர் ஃபார்மேஷன், போன் பிளேட் ஜெனரேஷன், ஹார்ட் ஸ்கின், ஷார்ப் ஹார்ன் ஜெனரேஷன்ங்கிற எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும். அடுத்து 110வது நாள் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஹீரோ காலையில எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுட்டு நம்ம இதே பேஸ்ல போனா காலையில போய் சேர்ந்துடலான்பா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கொஞ்சம் டல்லா இருக்க போல இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். அவங்க நேற்று ராத்திரி பூரா வில்லேஜ்ல இருந்த எல்லாத்துக்கும் சமைச்சோம்ல, அதான் டயர்டுன்பாங்க. ஹீரோ அப்ப இன்னைக்கு டின்னர் நான் பாத்துக்கிறேன்றான். அவங்க இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள ஆனா இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் தோணுதுன்னு நினைப்பான். 111வது நாள் ட்வின்ஸ் 2 பேரும் பிரெக்னெண்டா இருப்பாங்க. அண்ட் அவங்க வயிறு பலூன் மாதிரி பெருசாயிட்டே போகும். ஹீரோ ஒன்னும் புரியாம காப்ஜியை கான்டாக்ட் பண்ணிருப்பான். அவங்க வயித்துல என் குழந்தை தான் வளரும் போல, பிரசவம் பார்க்க அங்க கூட்டிட்டு வந்துட்டுமான்பா. காப்ஜி கரெக்ட் டைம்க்கு நீ வர முடியாதுன்ட்டு அவங்க குழந்தைங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் அவங்க அம்மா உடம்புல இருந்தா எடுக்கும். ஆகிரே மதர்ஸ் இருந்தா பிரச்சனை இல்ல, பட் மனுஷங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்மாலா இருப்பாங்க இல்லையா. இதனால ஒரு கட்டத்துல ஆகிரே குழந்தைகள் அவங்களை அப்படியே சாப்பிட்டு வெளியே வந்தாலும் வந்துடலான்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள என்னதான் இப்ப கிளம்பினாலும் டைமுக்கு போக முடியாது, இருந்தாலும் டெலிவரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்த பார்த்தாகணும்னு நினைப்பான். பிரின்சஸ் இதுல என்னால எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தமா இருக்குன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இப்ப என்னால பிரின்சஸை பாத்துக்க முடியாது, பட் அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி அனத்தரதை பார்த்துட்டு சீக்கிரமா எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ண பாக்குறான்பா. அந்த ட்வின்ஸ் எங்களுக்கு இன்னும் இல்ல, இப்படி கவலையெல்லாம் பார்க்காத, சீக்கிரம் குழந்தைகளை நீ பாக்கலான்பாங்க. ஹீரோ நம்ம குழந்தைகளை நான் பார்க்க ஆவலாதான் இருக்கன்பா. இதுக்கப்புறம் ஃபின் ட்வின்ஸோட உடம்ப பார்க்கும்போது இவங்க கைகள் இதுக்கு முன்னாடி இந்த விட ஸ்கின்னியா இருக்குன்ட்டு என்னோட லைஃப் போர்ஷன்ஸோ இல்ல பிளட் ப்ரொடக்ஷனுக்கான போர்ஷன்ஸோ வேலைக்கு ஆகலின்பா. எல்லாத்துக்கிட்டையும் இப்போ இவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸான சாப்பாடு வேணுங்கும் போது ஹீரோ தன்னோட உடம்புல இருக்க ஃபிளஷையே பிச்சு கொடுப்பான். இதை சாப்பிடுங்க, குக் பண்ணவும் நேரமில்லைன்பா. அவங்க எங்களோட நன்மைக்காக நீ ஏன் உன்னை சஃபர் ஆக்கிக்கிறேன்பாங்க. தாமி உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சாப்பிடுங்க, அவனோட கை காலில் திரும்ப முளைச்சுக்கும், அப்புறம் அவனோட கறி டேஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்பா. அவங்க அப்பாவும் மறுப்பாங்க. ஹீரோ என்னென்ன அவ்வளவு வெறுக்கிறீங்களான்ட்டு அவன் சதையை அவனே கடிச்சு அவங்களை கூட்டி விடுவான். நான் உங்களையோ குழந்தைகளையோ இழக்க விரும்பலேன்பான். அவங்களோ ஒரு கட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் பிரசவம் பாக்குறதுக்கு ஒரு குகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அங்க குவாடாம்பியஸ் இருக்கும். நேக்கி ஃபூக்கியன் கெங்கியா அவங்களை சமாளிச்சிருப்பாங்க. ஹீரோ 2 பேத்துக்குமான பெட் செய்ய ஏரோ மாஸ்டர் அண்ட் ரெப்ளிகன்ஸ் யூஸ் பண்ணிருப்பான். அவங்களோட வயிறு இன்னுமே பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஹீரோ 2 பேருக்கு வழி தெரியக்கூடாதுன்னு அனஸ்தீசியா கொடுத்துட்டு ஹீல் பண்ணிட்டேவும் இருப்பான். இப்படியே கொஞ்சம் போகவும் ஓல்டர் சிஸ்டரோட குழந்தை மெச்சூரிட்டிக்கு வந்திருக்கும். அண்ட் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் நீ ஃபியூச்சர்ல பண்ண வேண்டியது இருக்கும், அதனால அதை கவனமா பாத்துக்கிட்டு அவன் தான் ஆப்ரேட் பண்ண தயாராயிருப்பான். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குகைக்கு வெளியே மழை பயங்கரமா பெய்யும். அண்ட் குழந்தைகளோட அழுக சத்தமும் கேட்கும். ட்வின்ஸ்ல அக்காக்கு பெண் குழந்தையும் தங்கச்சிக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கும். 2 பேரும் ஹெல்த்தியா இருப்பாங்க. இதெல்லாம் பிரின்சஸ் தாமி பின்னால ஒளிஞ்சது பாப்பா. அண்ட் அந்த ட்வின்ஸோட வயிறு ரொம்ப தூரம் பெருசா வீங்கி இருக்கும் இல்லையா. அண்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருந்தாலும் இதுக்கான எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம ஹீல் ஆயிருப்பாங்க. எல்லாம் ஹீரோவோட ஃபிளஷ் அண்ட் பிளட்னால. இதுக்கப்புறம் தான் ஹீரோவை கட்டுவாங்க. குகையில தனியா கொண்டிருப்பான். ஒரு மாதிரி கை கால்லாம் அவனுக்கு நடுங்கும். எல்லாம் எப்படியே சேஃபா இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் நினைப்பான். ட்வின்ஸ் 2 பேரும் குழந்தைகளை கையில வச்சிருக்கப்ப ஹீரோ மனசுக்குள்ள நான் ஓக்ரோ, நான் என் வாழ்க்கையோட 111வது நாள்ல இருக்கேன், நான் இப்ப 2 குழந்தைகளுக்கு அப்பான்பா. பிரின்சஸ் அந்த குழந்தைய நான் பாக்கலாமான்ட்டு வாங்கி வச்சுட்டு குட்டி குரங்கு போலவே இருக்குன்பா. கப்ஜி ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி குழந்தைங்க நல்லா இருக்கு, ஆனா அதை சொல்லாம வேண்டாமான்னு தெரியல, அவன் குழந்தைங்க மிக்ஸ்டு பிளட்டாலா இருக்குன்பா. ஹீரோவே முழிப்பான். கப்ஜி ஆக்சுவலா இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறது இல்ல, பிறந்தாலும் அதை சுத்தி வெறுப்பாங்கன்பா. எப்பவுமே ஒரு டெமி ஹியூமனோட சேரும் போது மோஸ்டா ஆணோட சைடுல தான் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ்ட் பிளட்டா பிறந்தா டெமி ஹியூமன் சைடும் சரி ஹியூமன் சைடும் சரி 2 தரப்புலயுமே இந்த குழந்தைகளை மாஸ்டர்ஸா தான் பார்ப்பாங்க. அண்ட் அது ஒரு வெறுப்பாகி இதால பல பிரச்சனைகள் தான் வரும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கப்ஜி ஹீரோ கிட்ட 2 குழந்தைகள்னாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன் இருப்பாரு. ஹீரோ இங்க பாருங்க கப்ஜி, நீங்க எனக்கு பல விஷயங்களை
விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க, பல டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல கூட இருந்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த குழந்தைகளை நான் கைவிடுறதா இல்ல. இதுக்கு டெமி ஹியூமன்ஸா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், இல்ல மிக்ஸ்டு பிளட்டாவே இருக்கட்டும், வெளியே இருக்கவங்க இந்த குழந்தைகளை வெறுப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கான அன்பை நான் கொடுத்து வளர்த்திக்கிறேன்பா. கப்ஜினா இப்பெல்லாம் சொல்லணும்னு சொல்லிங்க போது சரி ஜீவன்ட்டு பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பெரபெல்லம்ல இருக்க எல்லாத்துக்கும் இதுல சந்தோஷம் தான். அதெல்லாம் தாண்டி நீங்க குழந்தைய வெளியே எடுக்கிற ப்ரொசீஜர்லாம் நான் பார்த்தேன். குழந்தைய வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுத்தீங்களான்னு கேட்பான் ஹீரோ. ஐயோ அதை மறந்துட்டேனேன்ட்டு போய் பார்ப்பான் குழந்தைகளை. பார்த்தா ரெண்டு குழந்தைகளுமே ஆப்ஸோட தான் பிறந்திருக்கும். இது வந்து லார்ட்ஸோட சிக்னேச்சர் மாதிரி. ஹீரோ மனசுக்குள்ள நான் சாப்பிட்ட ஆப்ஸ் டிராகன் ஸ்பேஸ்லாம் தான் இதுக்கெல்லாம் காரணமான்னு நினைப்பான். பெண் குழந்தைக்கு ஆரோன் பேர் வச்சிருப்பான், பையனுக்கு ஆர்ஜென்டோன் பேர் வச்சிருப்பான். ஹீரோ மனசுக்குள்ள இந்த குழந்தைகளுக்கு இந்த பேர் வச்சதுக்கு காரணம் ஆப்ஸோட கலர்னால. கவுஜி மாதிரி சுலபமான பேர்லாம் வைக்கலன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ரெண்டு பெண்கள்கிட்டையும் போயிட்டு நீங்க எனக்காக பல விஷயங்களை தாங்கிக்கிட்டீங்க, இப்ப குழந்தைகளோட சேர்த்து நம்மள ஒரு குடும்பம். இதுக்கப்புறம் 112வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் தனியா வேட்டையாடுறதுக்கு ஏதாவது அன்டிஃபிட்டடான அனிமல் கிடைக்குதான்ட்டு தேட்டருக்கு போயிருப்பான். ஒரு அனிமலை பார்த்துட்டு நான் இந்த நாளை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன், இது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், அதனால இந்த பெரிய மான ஒயிட் ஸ்டாக்னு கூப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை ஒரு பார்வையிலே சொல்லுவேன், பாஸ் கிளாஸ் ஆன அனிமல். இது கூட ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் 30% இருக்கு. அதுவும் என்னோட எல்லா அபிலிட்டிஸையும் சேர்த்து. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் செத்துருவணுங்கிற ஃபீலிங் எனக்கு வருது. அதனால இது ஒரு ஒர்த் வைல் ஃபைட்டா இருக்க போதுன்ட்டு உள்ள கம்ப்ளீட்டா அட்டாக் பண்றதுக்கு தயாராயிருப்பான். அந்த பெரிய மான அப்படியே அமைதியா இருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் தாக்கட்டும்னு பார்த்துட்டு இருக்கான்னு நினைப்பான். அந்த மான இல்லைங்கிற போல தலையாட்டி கொம்பை மட்டும் கீழே போட்டு தாவி போயிடும். ஹீரோ மனசுக்குள்ள அது அசையமா என்னன்ட்டு அதோட கொம்புகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு இதை சாப்பிட்டு ஏதாவது நியூட்ரிஷன் கிடைக்கலான்னு நினைப்பான். பட் அவன் குழந்தைகளை யோசிச்சுட்டு பேசாம இதை குழந்தைகளோட ஷேர் பண்ணிக்கலான்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுதுன்ட்டு பாக்ஸ்ல போட்டு வச்சுப்பான். இதுக்கப்புறமா கொஞ்சம் வயிற்று பசி ஆத்தணும்ல, அதனால கிடைக்கிற ஸ்லைம் மட்டும் சாப்பிட்டு வருவான். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் வெடிக்கிற போல இருக்கும். பார்த்தாங்க மிக்ஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் பீஸ்ட் மேன் இருப்பாங்க. இப்போ மொரியன்ஸோட சண்டை போடுவாங்க. ஹீரோ ரொம்ப பெருசா இருக்கே, அதான் பாஸ் போலான்ட்டு பேலர்னு கூப்பிடலான்னு முடிவு பண்ணுவான். ஹீரோ அவங்களா ஃபைட் பண்றதை பார்த்துட்டு நான் பார்த்தாலே உலகத்திலே டஃபஸ்ட் ஃபைட்டிங் ஃபோர்ஸா இருக்காங்க, பட் பேலர் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்குற போல தெளின்பான். பேலர் எல்லாரும் ரொம்ப பிடிவாதமா தான் இருக்கீங்க, இதுதான் உங்களுக்கான முடிவா இருக்க போதுன்ட்டு தாக்கியிருக்கோம். எல்லாம் நல்லா குழஞ்சு போயிருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இந்த பொடி பசங்க 4 மொரியன்ஸ் காலி பண்ணிருக்காங்க, இம்ப்ரெசிவா தான் இருக்குன்னு நினைப்பான். பேலர் அல்டிமேட் சாசரி பண்ணி மொத்த பேத்தி முடிச்சு விடுறாங்க. ஹீரோ எதிர்பார்த்த சான்ஸ் கிடைச்சிருச்சுன்ட்டு அது அப்படியே கால் தனியா தலை தனியா கை தனியான்னு போற போல அட்டாக் பண்ணிருப்பான். இது 4th லெவல் டிமைஸ் சாசரி ஸ்பெல் வேர்டன் ஃபிளட்சட் பார். ஹீரோ மனசுக்குள்ளது நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்ட்டு மத்தவங்கள பார்த்துட்டு ஆமா இவங்கள செத்துட்டாங்கன்னா இவங்களோட எப்படி ஃபைட் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு பேலரோட தலையை பார்த்துட்டு இது நல்லா பெருசாவே இருக்கும் போல, இது ஐட்டம் பாக்ஸ்ல ஃபிட் ஆகுமான்னு தெரியலன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் யார் கூட ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணலான்ட்டு திரும்பும் போது ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுலாம் பயப்படும். லியூ குறுக்க வந்து நிப்பான் ஃபைட் பண்ண. ஹீரோ எனக்கு நம்ம இப்போ உணர்வு இவங்க நான் வலைனா பேலர் காலி பண்ணிருப்பாங்களோன்னு தோணுதுன்ட்டு இவங்க லீடர் விஷயம் மட்டும் நம்ம பண்ணுதியான்ட்டு கிட்ட போயிருப்பான். நீ ஃபைட் பண்ண சூப்பர்னு அப்ரிஷியேட் பண்ணுவான். லியூக்கே புரியாத போல பார்ப்பான். இதுக்கப்புறம் ஹீரோ தான் அதை கொண்டான்லாம் சொல்லாம என் பாஸ் தான் மந்திரத்தால அதை காலி பண்ணாருன்ட்டு இதோட உடம்ப எடுத்துட்டு போகணும், அதுக்கு மாற அதை மெடிசன்ஸ் வச்சுக்கங்கன்னு கொடுப்பான். எந்திரிச்சிட்டு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையன்னு கேட்கும் போது லியூக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்ல, ஹெல்ப் அப்ரிஷியேட் பண்றான்ட்டு உங்க லீடர் கிட்ட வணக்கங்களை சொன்னான்னு சொல்லிருங்கன்பா. இதுக்கப்புறம் ஹீரோ பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவான். லியூக்கு இப்படியாப்பட்ட ஒன்னா நான் பார்த்ததே இல்ல, உலகம் ரொம்ப பெருசுன்பா. கூட இருக்க பொண்ணு அந்த ஆகிற விஷயத்துல என்னமோ தோணுது, பட் ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்பா. லியூக்கு அவன் எபிக் லெவல்ல போல இருந்தாலும் அவனுக்கு அகேன்ஸ்டா மூவ் கூட பண்ண முடியலன்பா. கூட இருக்க உனக்கு காயப்பட்டுச்சு இப்ப எப்படி இருக்குன்னு கேப்பா. லியூக்கு இப்ப பரவாயில்ல தான், எல்லாம் என் எபிலிட்டினால ப்ரீமானிஷன் ஆஃப் டெத். நம்ம அவங்க கூட சண்டை போட்டா விஷயங்கள் எப்படி முடியும்னு யோசிச்சு பார்த்ததுல நம்ம மரணம் மட்டும் தான் தெரிஞ்சதுன்பா. ஹீரோ சன்செட்டுக்கு முன்னால வந்திருப்பான், பட் பசினால பேலரையும் கொஞ்சம் சாப்பிட்டிருப்பான். இதனால டெட்லி ஈவில் ஐ, ஓவர் கில், ஜெயன்ட் கிங்ஸ் மைட், ஜெயன்ட் கிங்ஸ் டிக்னிட்டி, ஜெயன்ட் கிங்ஸ் விஸ்டம், ஜெயன்ட் கிங்ஸ் ஃபிளஷ் அண்ட் பிளட், ஜெயன்ட் கிங்ஸ் பிசிக், எக்ஸெப்ஷனல் வைட்டாலிட்டி ஆஃப் ஜெயன்ட்ஸ், ஜெயன்ட்ஸ் அயன் ஹேமர், ஜெயன்ட் கில்லிங், ஜெயன்ட் ஃபேக்டர், பாஜானியா, இலாட்டிகி, கம்ப்ளீட் ஆக்வா ரெசிஸ்டன்ஸ், கம்ப்ளீட் லைட்னிங் ரெசிஸ்டன்ஸ், கம்ப்ளீட் ஈவில் ஐ ரெசிஸ்டன்ஸ், கம்ப்ளீட் எர்த் ரெசிஸ்டன்ஸ், ரூலர் ஆஃப் த ரெல்ம், டைரனி ஆஃப் த கிங், லெஸ்ஸர் ஜெயன்ட் சமனிங், ஜெயன்ட் லாங்குவேஜ்ங்கிற எபிலிட்டிஸ்லாம் கிடைச்சிருக்கும். ஹீரோ வந்ததும் குழந்தைங்க அப்பான்ட்டு எந்திரிச்சு நிக்குங்க. ட்வின்ஸ் 2 குழந்தைகளுமே இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்பாங்க. ஹீரோல குழந்தைகளை பார்த்ததும் மண்டிட்டு என் குழந்தைய புத்திசாலியான்னு கத்துவான். இதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒயிட் ஸ்டாக்கோட கொம்புகளை கொஞ்சம் கொடுப்பாங்க சாப்பிட. பார்த்தா அதுகளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனதை ஃபீல் பண்ணுவான் ஹீரோ. குழந்தைங்க வந்து பெரிய ஆளாதான் ஆவாங்கன்ட்டு நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்பா. இதனால 2 எபிலிட்டி கிடைக்கும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் த டேஷ் பீஸ்ட், பிளஸ்ட் சைல்ட் ஆஃப் டேஷ். ஹீரோவே என்னடா எனக்கு என்ன எபிலிட்டி கிடைக்குன்னு எனக்கே தெரியாம இருக்குன்னு நினைப்பான். ருபெலியோ எனக்கு ஏதோ புது ஜாப் கிடைச்ச போல இருக்கு, சேக்ரெட் பீஸ்ட் ஈட்டர்ன்பா. ஹீரோனா ஒரு விஷயத்துல ரொம்ப தப்பான முடிவு எடுத்து வச்சிருந்திருக்கேன். நான் காலையில பார்த்த அந்த வெள்ளமான் இப்ப நான் இருக்க இடத்துல இருந்து சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய கிரியேச்சர் கிடையாதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் நைட் எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள என்னன்னா புரிஞ்சுக்க முடியாத எபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நினைப்பான். அவன் தூங்கினதும் லெவல் வேல்யூஸ் எக்ஸீடட், ஆர்மி ஜெனோசைட், மிமிக்கிங் காட்லினஸ், லார்ட் ஸ்லேயர், ஜெயன்ட் கிங் ஸ்லேயர், அப்புறம் டேஷ் டிக்ளரேஷன்ங்கிற ஸ்பெஷல் கண்டிஷன்ஸை கிளியர் பண்ணிருப்பான். எவல்யூஷனரி அட்வான்ஸ் ஆகும், அழிஞ்சு போனமான அப்போசல் லார்ட் பாசிபிள்னு வரும். ஹீரோ அப்போவா என்னன்பா இந்த ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு போறேன்னு கேட்கவும் ஹீரோ ஓகே தான்பா. ஓ க்ரோ எந்த பரிமாணத்துக்கு போகணுமோ அட்வான்ஸ் ஆயிருக்கான், அதனால டேஷ் ட்ரூ நேம் கொடுத்துருக்குன்னு வரும். யாட்டன் டோஜிங்கிறது தான் ட்ரூ நேம். இதனால யூனிக் எபிலிட்டி கிடைக்கும், பேரழிவின் தளபதி, ட்விலிட் டிமானேட்டர். இதுக்கப்புறம் ஸ்பெஷல் டெசிக்னேஷன் கொடுப்பாங்க, ரேஸ், ஆக்ஷன், இண்டிவிஜுவல்கான ரெக்யூர்மெண்ட்ஸ். டேஷ்னால 5 ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்க்கான அனுமதி கிடைச்சிருக்கும். சிஸ்டம்ல எரர்னு வந்து ரீசெக் ஆகும். பார்த்தா 5 ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்ல 2 ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அன்லாக்
அன்லாக் பண்றதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் இருக்காது. இந்த ரெக்யர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ண சொல்லி வரும். ஹெர்டிக் நெமசிஸ், ஃபேட் பிளண்டர், மித்தாலஜி, மைண்ட் காஸ்ட், வேர்ல்ட் எபிக், லெஜெண்ட் ஆஃப் த பிளாக் எக்லிப்ஸ், டீமன்கிற எபிலிட்டிஸ்லாம் கிடைச்சிருக்கும். அப்புறம் 2 ஸ்பெஷல் எபிலிட்டி மட்டும் அன்லாக் ஆகலைன்னு காட்டும். இந்த விதிக்குள்ளங்கிற ஃபேட் பிளண்டர்ங்கிற எபிலிட்டி கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால அவனோட சப்பார்டினேட்ஸோட விதி கூட இவனோட ஆளுகைக்கு உட்பட்டதா தான் இருக்கும். அப்புறம் மித்தாலஜி மைண்ட் காஸ்ட் எடுத்திருக்கான் இல்லையா, வேர்ல்ட் எபிக், லெஜெண்ட் ஆஃப் த பிளாக் எக்லிப்ஸ், டீமன், இதோட எஃபெக்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகணும் இருக்கும். யாட்டன் டோஜியோட சப்பார்டினேட்ஸை 8 டீமன் ஜெனரல்ஸா செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் 2 தெரியாத அபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதனால ரெக்யர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கேண்டிடேட் செலக்ட் பண்ணிக்கலாம்னு வரும். அண்ட் கன்சார்ட் ஆஃப் டேஷ்னு இருக்கு இல்லையா, அது பரிமாண வளர்ச்சி அடையறதுக்கான பர்மிஷன் கொடுக்காதா போடுவாங்க. இதுக்கப்புறம் 113வது நாள் எல்லாரும் ஓக்ரோவை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. பிரின்சஸ் என்ன சுருங்கி போயிருக்கீன்பா. ஹீரோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லுவான். இந்த இடத்துல ரீமேட்ச்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.